வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் upwork.com அப்படிங்கிற வெப்சைட்டில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரில் www.upwork.com அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் சைன் அப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். இந்த சைன் அப் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் வருது. I want to hire a freelancer. I am looking for online work. இந்த upworkோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. upwork மூலமாக நம்ம ஒர்க் எடுத்து பண்ணவும் முடியும், நம்மளோட வேலைகளை மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்கவும் முடியும். ஸோ இந்த ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட். இந்த ஆன்லைன் ஒர்க் அதுதான் நம்மளை ஒர்க் எடுத்து பண்ணக்கூடிய அக்கௌண்ட். ஸோ இதில் இந்த ஒர்க் மூலமாக தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ஹையர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி ஒர்க் எடுக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒர்க் அப்படிங்கிற பட்டன் மூலமாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒர்க் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒர்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நிறைய ஃபீல்டு இருக்குது. உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, செலக்ட் கண்ட்ரி, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த மாதிரி நிறைய மெனு கொடுத்து அதுக்கான ஃபீல்டில் நம்மளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் என்னோடய நேம் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட நேம் கொடுங்க. இந்த லாஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் கொடுக்கணும். இமெயிலில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த upworkலேருந்து ஏதாவது அப்டேட் மெசேஜஸ்லாம் வந்ததுன்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இங்கே உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் கண்ட்ரி. இந்த செலக்ட் கண்ட்ரியில் இந்தியா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து யூசர் நேம். இந்த யூசர் நேம்ங்கிற காலம் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே கீழே நிறைய யூசர் நேம் வந்து upworkே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் யூசர் நேம் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான யூசர் நேமை நீங்களேவும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல எனக்கான யூசர் நேம் நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான யூசர் நேமை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணலாம். ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கலாம், இல்லை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாருங்கள், இந்த upwork.com எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் upwork உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது சர்ச் இன்ஜின்லேருந்து நீங்கள் வந்தீங்களா, அதாவது கூகுள் மூலமாக நீங்கள் தேடி upwork கண்டுபிடிச்சிங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணாங்களா, இல்லை நியூஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா, இல்லை எது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த upwork.com தெரியும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் மூலமாக இந்த upwork தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸில் செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி கூகுள் மூலமாக உங்களுக்கு தெரியும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா எது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷன் கொடுங்க. அடுத்தது இந்த கேப்சா இமேஜ் இங்கே அப்படியே நம்ம டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கேப்சா இமேஜ் டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேப்சா இமேஜை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா upworkோட டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த டேர்ம்ஸ், இந்த upworkல என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ எப்படி பேமெண்ட் வரும், எந்த டேர்ம்ஸில் அவங்க ஜாப்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இதுக்கான நிறைய பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸை நீங்கள் அந்த பாக்ஸ் டிக் பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். அதை பண்ணிவிட்டு இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கான அக்கௌண்ட் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. upworkல நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த அக்கௌண்ட்டை இமெயிலில் போய் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த
நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயிலுக்கு ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அந்த மெயிலை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத வர வீடியோவில் பார்க்கலாம்.